ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்விக்கான வளர்ச்சிப் பணிகள் குறித்து இங்கே சிறுபான்மை சமுதாயத்தினை எப்படி அவர்கள் அவருடைய கல்வி நிறுவனங்களின் மூலமாக அவரை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு கலந்தாய்வு கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்று சிறுபான்மை பள்ளிகளில் கல்லூரிகளில் பயிலுகிற மாணவ மாணவியர்களுக்கு இன்று இந்த நான் முதல்வன் திட்டம் எல்லா இடத்திலும் அமல்படுத்தப்படுவதோடு குறிப்பாக இந்த புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இந்த சிறுபான்மை பள்ளிகளிலே படிக்கிற மாணவ மாணவியர்களும் உயர்கல்விக்கு சென்றால் அவர்களுக்கும் மாதம் 1000 வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்து அதையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவைகளெல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் கல்வி பயில வேண்டும் என்ற தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய நோக்கத்திற்கு ஏற்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற செயல்கள். அந்த அடிப்படையிலேதான் இப்பொழுது இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதே அடிப்படையில் தான் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த அங்கே இருக்கிற படிக்கிற மாணவர்களும் மேலும் வளருவதற்கான வாய்ப்புகளை பற்றி சிந்திப்பதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதிலே அரசியலமைப்பிலே சிறுபான்மையினருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை பற்றியெல்லாம் நம்முடைய வழக்கறிஞர் அன்பிற்குரிய வில்சன் அவர்கள் இங்கே கருத்துரையாற்றினார்கள். அதுபோல மனோ தங்கராஜ் அவர்களும் இந்த கல்வித்துறையை பற்றி கருத்துரைகளை வழங்கியிருக்கிறார்கள். வந்திருக்கிற இந்த கல்லூரி முதல்வர் மற்றும் இந்த இயக்குநர்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது அனைவருக்கும் ஒரு வளர்ச்சிகரமாக கல்வி வளர்ச்சிக்கு இன்று இந்தியாவிலேயே உயர்கல்வியிலே தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் அது தலைவர் தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள் தான். அவைகள் மேலும் வளர இது வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் அதிகமாக நடமாடுது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. எம்பி கார்த்திக் சிதம்பரம் கூட சமூக வலைதளம் மூலமா என்னுடைய மாவட்டங்களில் இது அதிகமாக இருக்கு, நான் பல்வேறு முறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கூட கொடுத்திருக்கேன், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தடுக்க அப்படின்னு. அது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் அதேபோல பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அதேபோல உயர்கல்வி அளவிலேயும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது என்னமோ இன்னைக்கு நேற்று வந்த பழக்கம் கிடையாது, முதல்ல இருக்கு. இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக கவனமாக செயல்பட்டு பள்ளிகள் மற்றும் இதுபோன்ற கல்லூரிகளுக்கு அருகிலே இது போன்றவையெல்லாம் நடைபெற்றால் காவல்துறையின் மூலமாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஆணையிட்டிருக்கிறார். அதாங்க அதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அதற்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது இந்த அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்.